வணக்கம். நான் உங்கள் டாக்டர் குரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹைட்ரோசில், அதாவது விதை வீக்கம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஹைட்ரோசில் அதாவது நம்ம சித்த மருத்துவத்துல விதை வீக்கம் அப்படின்னு சொல்றது வந்து அந்த டெஸ்டிகல்ஸ்ல, அதாவது விதை பையில வந்து உங்களுக்கு வந்து கெட்ட நீர் வந்து சேர்ந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பெயின் ஏற்படுறது தான் வந்து விதை வீக்கம்னு சொல்றோம். இது வந்து யாருக்கு வேணா ஏற்படலாம். அதாவது இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல சில பேத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியோ பண்ணாமையோ ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். ஆனா இது பொதுவாகவே குழந்தைங்களுக்கும் வரும். அதே மாதிரி வந்து ஏஜ்டு பர்சன், ரொம்ப அதிகமான ஏஜ் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியா ஏற்படுது. அதே மாதிரி ஈவன் யங்ஸ்டர்ஸ் கூட ஏற்படலாம். இது வந்து நிறைய பேத்துக்கு அடிபடுறதுனால கூட இது வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹைட்ரோசில் வந்து அதாவது இந்த விரைவீக்கம் வந்து எதனால ஏற்படுதுன்னா, உங்களுக்கு வந்து கெட்ட ரத்தம் வந்து உடம்புல ஜாஸ்தியாகும் பொழுதோ, இன்ஃப்ளமேஷன், அதாவது ஒரு இடத்துல வந்து வீக்கம் வந்து அதிகமாகும் பொழுது, இது வந்து கெட்ட நீர் வந்து இந்த ஸ்க்ரோட்டம்ல, அதாவது விதைப்பையில சேரும் பொழுது, உங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரோசில் வந்து ஏற்படுது. இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி பிறந்த குழந்தைங்களுக்கும் வந்து ஏற்படும். அதே மாரி வந்து ரொம்ப வயது அதிகமானவங்க உள்ளவங்களுக்கும் ஏற்படுது. இந்த நடுத்தர வயதுல உள்ளவங்களுக்கு வந்து எதனால ஏற்படுதுன்னா, சில பேர் வந்து கிரிக்கெட் விளையாண்டுருப்பீங்க. அதே மாரி வந்து பைக்ல போகும்பொழுது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். கிரிக்கெட் விளையாடும் பொழுது பால் வந்து அடிபட்டுருக்கும். அப்போ வந்து நீங்க அப்போதைக்கு நீங்க ஐஸ் கட்டி வச்சோ, அல்லது வந்து ஏதாவது டேப்லெட் எடுத்தோ உங்களுக்கு வந்து சரி செஞ்சிருப்பீங்க. ஆனா அத அப்படியே விடும்பொழுது என்ன ஆகும்னா, ஸ்கேன் பண்ணாம விடும்பொழுது, அது என்னன்னு பார்க்காம விடும்பொழுது, ஒரு 5 மாசம், 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நீர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி திடீர்னு ஃபீவரிஷா ஏற்படும். அதாவது ஃபீவர் வந்து தொடர்ந்து இருக்கும். அதே மாரி அந்த ஸ்க்ராட்டம்ல, அதாவது விதைப்பையில வந்து உங்களுக்கு வந்து நெறிக்கட்ட மாரி வலி வரும்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாரி வந்து ரொம்ப அன்பேரபிள் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நீங்க வந்து போய் ஸ்கேன் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஹைட்ரோசில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க. அதாவது விரைவீக்கம் வந்து இருக்குன்னு சொல்லிருவாங்க. அப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின் குடுத்திருப்பாங்க. அப்போதைக்கு உங்களுக்கு வந்து சரியாயிருக்கும். ஸ்கேன் பண்ணாம விடும் பொழுது, அது வந்து என்னன்னு பார்க்காம விடும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு நாட்கள் செல்ல செல்ல ஒரு ஈவன் நெறைய பேத்துக்கு வந்து ஒரு டெஸ்டிகிள்ஸே வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். இப்ப வந்து நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு வந்து டாக்டர் எனக்கு அடிபட்டுருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பைக்ல போயிட்டு இருக்கும்பொழுது ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போதைக்கு எனக்கு எதுவுமே தெரியல. கொஞ்ச நாள் செல்ல செல்ல என்ன ஆகுச்சுன்னா, அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி நான் வந்து அப்போதைக்கு பெயின் கில்லர் வந்து எடுத்து கொஞ்சம் அ பெயின்லாம் வந்து குறைச்சுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனா இப்போ வந்து நான் மேரேஜ்க்காக ட்ரை பண்ணும்பொழுது, அல்லது வந்து எனக்கு பெயின் அதிகமாகி இருக்கும்பொழுது, நான் வந்து போகும்பொழுது, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சைட் டெஸ்டிகிள்ஸே வந்து செயலிழந்து போயிருச்சு. அல்லது வந்து அது ரோட்டன் ஆயிடுச்சு. அத வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, யாருக்காவது அடிபட்டு இருந்ததுனாலோ, அல்லது வந்து ஏதாவது பைக் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுனாலோ, உங்களுக்கு மற்ற பகுதியில வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ஆனா வந்து அந்த விதைப்பைய வந்து நீங்க கவனிக்காம விட்டுருப்பீங்க. அப்படி வந்து பண்ணவே கூடாது. ஏதாவது லைட்டா பெயின் இருந்துச்சுனாலும், ஃபர்ஸ்ட்டு ஒரு டாக்டர பார்த்து நீங்க ஸ்கேன் பண்ணி, அதில ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்து அத சரி செஞ்சுக்கிறது நல்லது. அத அப்படியே விடாதீங்க. உங்களுக்கு அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு ஈஸியா சரி செஞ்சுக்க முடியும். நம்ம சித்த மருத்துவத்தில இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, விரைவீக்கம்னு வந்து சொல்றோம். விரைவீக்கத்தில வந்து உங்களுக்கு வந்து அந்த கெட்ட நீர் வந்து அதிகமாகும் பொழுது, கெட்ட ரத்தமும் சேர்ந்து அதிகமாகும் பொழுது, அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியா வீங்கின மாரி ஏற்படும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலைமையோட நெறைய பேத்துக்கு ஒரு 7 டைம்ஸ், 8 டைம்ஸ் கூட வந்து அந்த விதைப்பை வந்து திடீர்னு ஓவர் நைட்ல வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப வீக்கமாகி சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமை வந்து ஏற்படுது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம சித்த மருத்துவத்தில வந்து மெடிசின்ஸ் குடுக்கும் பொழுது, உங்களுக்கு அந்த கெட்ட ரத்தத்தையும் குறைக்க முடியும். அதே மாரி வெளிப்பூச்சுக்கள் வந்து நீங்க அப்ளை பண்ணும் பொழுது, அந்த கெட்ட நீரையும் வந்து குறைக்க முடியும். அந்த டெம்பரேச்சரையும் வந்து ரெடியூஸ் பண்ண வைக்க முடியும். சித்த மருத்துவத்தில இது வந்து விரைவீக்கத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ல வருது. அதே மாரி வந்து அடிபடுறதுனால கூட ஏற்படலாம்னு நான் சொல்லியிருந்தேன். எந்த ஒரு விஷயமே பண்ணல டாக்டர். நான் வந்து ஆல்கஹால் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து விதைப்பையில வந்து ரொம்ப வீக்கம் வந்து ஜாஸ்தியாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து நம்மளுக்கு தெரியும், கெட்ட ரத்தம் வந்து ஆல்கஹால் எடுக்கும்பொழுது, உடம்புல வந்து ஜாஸ்தியாகும் பொழுதும், ரொம்ப ஓவர் ஆல்கஹாலிக்கா இருக்கவங்களுக்கோட விதைவீக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹைட்ரோசில், அதாவது இந்த விதைவீக்கம் வந்து நெறைய பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ஏற்படுதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பொதுவாக எதனால ஏற்படுதுன்னா, அந்த டெஸ்டிகிள்ஸ் வந்து அந்த வயித்துல குழந்தை இருக்கும் பொழுது, அப்டமன் வழியா அந்த ஸ்க்ராட்டம்ல வந்து தங்குற கூடிய செயல் வந்து ஏற்படும். அந்த டைம்ல வந்து ஒரு பாத்வே வந்து கிரியேட் ஆகும். அந்த பாத்வே கிரியேட் ஆகும் பொழுது, அது ஆட்டோமேட்டிக்கா நார்மலா இருக்கவங்களுக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா குளோஸ் ஆயிரும்.
ஆனா, அது எப்பயாவது ஏதாவது ஒரு சர்கம்ஸ்டன்ஷன்ல உங்களுக்கு வந்து அது க்ளோஸ் ஆகாம போகும்பொழுது, அந்த ஃப்ளூயிட் வந்து அந்த ஸ்க்ரோட்டம்ல வந்து ஃபில் ஆகும்பொழுது, குழந்தைங்களுக்கு வந்து இது ஏற்படுது. இது பொதுவாக நெறைய ஆண் குழந்தைகளுக்கு வந்து இது ஏற்படுது. ஆனா, இது சில பேத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம கூட ஒரு நாட்கள் செல்ல செல்ல சரியாயிரும். ஆனா, சில பேத்துக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் வரைக்கும் கூட நெறைய பேத்துக்கு இருக்கும். அதுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பா அவசியம். ஆண்களுக்கு வந்து இந்த ஹைட்ரோசில் அதாவது இந்த விரைவீக்கம் வந்து வந்துருச்சுன்னா, பெயின் வந்து பொதுவாகவே ஜாஸ்தியா இருக்கும். அப்ப பெயின் வந்து ஜாஸ்தியா இருக்கும் பொழுது, அவங்க வந்து ப்ராப்பரா அந்த உடல் உறவுல வந்து செக்ஷுவல் லைஃப்ல வந்து ஈடுபட முடியாது. அவங்க ஈடுபடும் பொழுதே வந்து ரொம்ப பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அ ஈடுபட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப திடீர்னு வீக்கம் வந்து அதிகமாயிரும். ஈவன் நெறைய பேர் வந்து இன்டர்கோர்ஸ வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய சர்கம்ஸ்டன்ஸ் கூட வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது ஆண்களுக்கு வந்து பர்ட்டிகுலரா இந்த வாலிபர்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சுன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட்டே சரி செஞ்சுக்கிறது நல்லது. அத அப்படியே விட்டுட்டு பெயின் கில்லர் எடுத்து அப்பதைக்கு நீங்க வந்து தள்ளி போகும்பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த மேரேஜ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து உடல் உறவுல வந்து கொஞ்சம் சில பாதிப்புகள் வந்து ஏற்படும். கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா, பெயின் வந்து அன்பேரபிள் பெயின் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதே மாரி விந்தணுக்களும் கூட கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹைட்ரோசெல்ல வந்து பொதுவாகவே பெயின் இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாரி நானும் அதே தான் சொல்லியிருக்கேன். ஆனா, நெறைய பேத்துக்கு வந்து வீக்கம் மட்டும் இருக்கும். நெறி கட்டுன மாரி வந்து வலி இருக்காது. அதாவது ஹெவினஸ் மட்டும் இருக்கும். ஒரு சைடு ஸ்க்ரோட்டமோ அல்லது வந்து 2 சைடுமே வீக்கம் மட்டும் இருக்கும். ஆனா வந்து பெயின் இல்லாம இருக்கறனால அப்படியே விட்டுருவாங்க. அப்படி பெயின் இல்லைனாலும் சரி, இருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா, உங்களோட ஸ்க்ரோட்டம் ரீஜியன்ல உங்களுக்கு வீக்கம் மாரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா, அத நீங்க வந்து சரி செஞ்சுக்கிறது நல்லது. உடனே ஒரு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மிகவும் அவசியம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் எனக்கு வந்து இப்போ வீக்கம் மட்டும் இருந்துச்சு. நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அது நார்மல் ஆயிருச்சு. ஆனா இப்போ ஒரு 1 மந்த், 2 மந்த்ஸ் கழிச்சு நான் திருப்பியும் டிராவல் பண்ணும்பொழுது, எனக்கு திருப்பி அதே மாரி வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னு வந்து சொல்லுவீங்க. அதனால உங்களுக்கு வீக்கம் உங்களோட ஸ்க்ரோட்டம்ல அதாவது விதைப்பையில வந்து எப்பயாவது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அத வந்து நீங்க செக் பண்ணிக்கிறது மிகவும் அவசியம். பொதுவாகவே இந்த ஹைட்ரோசில் அதாவது இந்த விரை வீக்கம் வந்து வந்துருச்சுன்னா, விந்தணுக்கள் வந்து கண்டிப்பா பாதிக்கும். ஏன்னா, ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வீக்கமா ஏற்படும் பொழுது, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கெட்ட நீர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப ப உடல் வெப்பம் வந்து ஸ்க்ரோட்டம்ல வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் பொழுது, உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் செல்ஸ் வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதே மாரி வந்து கவுண்ட்டும் வந்து குறையும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு நீங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது இருந்த கவுண்ட் வந்து ஹைட்ரோசில் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கிராஜுவலா குறையுது நீங்களே பார்த்திருப்பீங்க. ஈவன் நெறைய பேத்துக்கு முன்னாடி வந்து நல்ல ஆரோக்கியமா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இருந்திருக்கும். ஆனா கொஞ்ச நாட்கள் செல்ல செல்ல ஹைட்ரோசில் உள்ளவங்களுக்கு ஈவன் ஆசோஸ்பெர்மியா அதாவது விந்தணுக்களே இல்லாத நிலைமை கூட ஏற்படக்கூடிய பேஷண்ட் நான் பார்த்திருக்கேன். அதே மாரி நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. அதனால ஹைட்ரோசில் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே உங்களோட இத வந்து அஃபெக்ட் பண்றதுனால, நீங்க செக் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண முடியும். எல்லா நோய்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட உணவு முறை, அதாவது உணவே மருந்துங்கிற அடிப்படையில, இந்த ஹைட்ரோசில் வந்துருச்சுன்னா என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கலாம்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு வந்து உடம்பு வந்து டீடாக்ஸிஃபை அதாவது உடம்ப வந்து சுத்தப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து அந்த நீர் கட்டினதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. இது அடிப்படையா மஞ்சள் வந்து ரொம்ப நல்லது. அதாவது ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க மஞ்சள் கலந்த நீர் வந்து நீங்க மார்னிங் வந்து டீலயோ அல்லது அல்லது டீ மாரி நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டர்ல கலந்து குடிக்கலாம். இப்படி குடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் சுத்தப்படும். அதே மாரி என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதாவது ரொம்ப ஆயிலி கன்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் வந்து இந்த ஹைட்ரோசில் உள்ளவங்க வந்து அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாரி வந்து ஆல்கோஹால் வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா, ஆல்கோஹால் வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுத்து தொடர்ந்து வர ஹைட்ரோசில் வந்து நெறைய பேத்துக்கு ஏற்படுது. அதனால ஹைட்ரோசில் உள்ளவங்க ஆல்கோஹால் மற்றும் ஜங்க் ஃபுட்ஸ வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நீங்க வந்து இந்த ஹைட்ரோசில்ல வந்து பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். நெறைய பேர் வந்து இந்த காலத்துல வந்து சைக்கிள் ஓட்டுறது நல்லது தான். அதுவும் ஒரு எக்சர்சைஸ் தான். பட் அது வந்து ப்ராப்பரா பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இருக்கு. அதாவது அதுக்குண்டான ஷார்ட்ஸு, உள்ள டைட்ஸ் போட்டுட்டு கரெக்ட்டா வந்து சைக்கிளிங்க்கு உண்டான அட்டையர் வந்து வேர் பண்ணிட்டு நீங்க பண்றது மிகவும் அவசியம். அது இல்லாம ப்ராப்பரா நீங்க வந்து சைக்கிளிங் பண்ணணும்னா, நீங்க அதெல்லாம் பண்ணணும். அது இல்லாம நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நார்மல் ட்ராக் பேண்ட், நார்மல் ஷார்ட்ஸ் போட்டுட்டு சைக்கிளிங் வந்து ரொம்ப தொடர்ந்து ரொம்ப தூரம் ஈவன் 10 கிலோமீட்டர்ஸ், 20 கிலோமீட்டர்ஸ் போகும்பொழுது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு தெரியாது. ஆனா அதுவே வந்து உங்களுக்கு உராய்வு ஏற்பட்டு உங்களுக்கு ஈவன் ஹைட்ரோசில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி நம்ம சித்த மருத்துவத்துல சொன்ன மாரி, வாரம் 2 முறை ஆண்களா இருந்ததுன்னா புதன், சனி
2 நாளுமே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. குளிக்கும் பொழுது உடல் வெப்பத்தையும் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாரி உங்களுக்கு அந்த ஹைட்ரோசில் வரதுலேருந்து கொஞ்சம் தற்காத்துக் கொள்ள முடியும். தண்ணி வந்து ப்ராப்பரா குடிங்க. கரெக்ட்டா வந்து தூக்கமும் வந்து இதுக்கு வந்து மெயினான அடிப்படை. தூக்கம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பா தூங்குங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஹைட்ரோசில்லேருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்க முடியும். இந்த மாரி பயனுள்ள வீடியோஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு கீழ உள்ள கான்டாக்ட் நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.